Hello friends, வெல்கம் டு லக்கி கேர்ள் பாப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஆடி 1ஆம் தேதி. எப்பவுமே ஆடி 1ஆம் தேதியில எங்க அம்மா வந்து கூழ் காய்ச்சுவாங்க. எங்க அம்மாவோட ரெசிபிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். இந்த கூழ் செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், வெறும் 4 இன்கிரீடியன்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிவப்பு பச்சரிசி. இந்த சிவப்பரிசி வந்து ரொம்ப ஹெல்தி, ஸோ அதனால நாங்கள் இதில் செய்கிறோம். இதுதான் செஞ்சு பழக்கம். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு சிவப்பரிசி கிடைக்கல, இல்லை எப்படி வாங்குறதுன்னு தெரியலன்னா நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ்லேயே அந்த பச்சரிசி இருக்கும்ல, நம்ம அதிலே கூட இது செய்யலாம். நம்பர் 2 வந்து பதநீர். இந்த சீசன் வந்து பதநீர் கிடைக்கிற சீசன் தான். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம வாங்கின உடனே செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வாங்கி அடுத்தடுத்த நாள் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சினதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 தேங்காய். நம்பர் 4 வந்து பச்சை பயிறு. இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அந்த அரிசியை வந்து ஒரு 3 to 4 hours வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடணும் தண்ணியில். ஊற வச்ச அரிசியை வந்து 3 to 4 hours அப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா எடுத்துட்டு அதை வந்து நம்ம வடிய வச்சிடணும். இப்போ வந்து அந்த அரிசியை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த அரிசியை மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸாவோ இல்லை நார்மலாக அரைக்கிற மாதிரியோ கொஞ்சம் இது பண்ணி தான் அரைக்கணும். இப்போ இந்த அரிசி வந்து கொஞ்சம் மாவாயிடுச்சு, அதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈர அரிசின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். அது எல்லாமே நம்ம கை வச்சு உடச்சி விட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே ஜலிச்சு கீழே வராது, நம்ம மேலே கட்டியாக கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் திருப்பி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் பண்ணி அந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி மாவை ஜலிச்சு எடுத்துக்கணும். அரிசி எடுக்கிற அதே டம்ளரில் பாதி அளவு வந்து பச்சை பயிர் எடுத்துக்கணும். அந்த பச்சை பயிர் வந்து ஒரு கடாயில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா பச்சை கலர்லேருந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுத்துருச்சா இல்லையான்றது பார்க்கறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி பார்த்தோம்னா அதெல்லாம் உடையணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். பச்சை பயிர் வந்து நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அது நல்லா கலர் மாறுறதோட நல்ல ஸ்மெல்லும் வரும். இந்த 1 டம்ளர் அரிசி, பாதி டம்ளர் பச்சை பயிருக்கு 1 தேங்காய் எடுத்துக்கிறேன். அந்த 1 தேங்காய் ஃபுல்லாக திருவியோ இல்லாட்டி நம்ம அந்த தேங்காய் நம்ம குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 தேங்காயில் ஒரு 1/4 தேங்காவை மட்டும் நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீதி உள்ள தேங்காயில் வந்து நம்ம பதநீர் அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இந்த தேங்காயிலேருந்து பால் எடுக்கிறது ஃபுல்லாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, இந்த பதநீர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கூழுக்கான ஸ்வீட்னஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த பதநீர் மட்டும் தான் தருது. இன்கேஸ் வந்து எங்களுக்கு பதநீர் கிடைக்காது அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே பதநீர் ஊற்றி நான் ஒரு 3 வாட்டி அதை பாலாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிர் எடுத்து நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பாத்திரத்தில் வந்து கூழ் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் அந்த பச்சை பயிர் கழுவி வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு அதில் வந்து பதநீர் நம்ம அது நல்லா மூழ்கிற அளவுக்கு பதநீர் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதநீர்லேயே வந்து அந்த பச்சை பயிர் வந்து நல்லா வேகட்டும். இந்த பச்சை பயிர் வந்து பதநீரில் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதிலே வந்து அந்த குட்டி குட்டி பீஸாக நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் அதிலே போட்டுடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜலிச்சு வச்சுருக்கோம்ல ஒரு மாவு, அரிசி மாவு, அதை வந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கணும். அந்த மாவை தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பச்சை பயிர் வேகுது இல்லையா, அந்த தண்ணி கொதிக்குது இல்லை, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கையில் நம்ம உருட்டி எடுக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து அதை வந்து லைட்டாக சின்னதாக தட்டிட்டு அதை வந்து நம்ம பச்சை பயிர் வேகுதில்ல அந்த தண்ணிக்குள்ளேயே அதை போட்டுறணும். ஃபுல்லாகவே மொத்தமாக தட்டி வச்சுட்டு தான் அந்த தண்ணியில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ஒன்றா நீங்கள் தட்டிட்டு கூட அப்பப்போ நீங்கள் அதிலே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அந்த பச்சை பயிர் கொதிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா அது பச்சை பயிர் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும். வேகலன்றப்ப இன்னும் தண்ணி வேணுன்றப்ப அந்த பதநீர் இருக்கு இல்லையா, அதையே திருப்பி ஊற்றிக்கணும். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலுக்குள்ளே ஜலிச்சு வச்சிருக்க அரிசி மாவு ஃபுல்லாக போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை கரண்டி வச்சு கலந்தோம்னா வந்து கொஞ்சம் கட்டியாக வரது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். பச்சை பயிறு தேங்காய் வந்து பதநீரில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த டைம்லேயே நம்ம அந்த தட்டி வச்சுருக்க மாவு எல்லாமே போட்டுட்டு இப்போ எல்லாமே கொதிச்சிருக்கு, எல்லாம் வெந்துருச்சான்றது பார்க்கணும். இந்த மாவையும் நம்ம அமுக்கி பார்க்கணும். அப்புறம் வந்து பச்சை பயிறு வந்து உடச்சி பார்க்கணும். உடச்சி பார்க்கும்போது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கிள்ளி பார்த்தோம்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிடையாது, லைட்டாக நமக்கு சாப்பிட்ற பதம் தெரியல, அந்த மாதிரி வந்தோடனே அதுதான் வந்து கரெக்டான இது.
இப்போ வந்து பச்சைப்பயிறு அந்த மாவு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி மாவும் தேங்காய் பாலும் கலந்து வச்சுருப்போம்ல, ஸோ அந்த கலவையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசி மா இது ஊற்றுனதுலேருந்து நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும், இல்லைனா ரொம்ப கெட்டியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு கிண்டும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா லிக்விடாக வேணுன்றவங்க இன்னும் நிறைய பதநீர் ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது தான் சாப்பிடுவோன்றதுனால நாங்கள் வந்து இந்த இதுவே போதுன்றதுனால இந்த ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நல்லா டக்குன்னு கெட்டியாயிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான ஆடி மாத கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். ஆடி வெள்ளி இல்லை ஆடி 18 நம்ம சாமி கும்பிட்ற டைமில் இந்த மாதிரி சிம்பிளான கூழை வந்து நீங்கள் எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆடி 1ஆம் தேதி காலையிலேயே வந்து இந்த கூழ் காய்ச்சி நாங்கள் சாமிக்கெலாம் படைச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.